ராணி அக்காவா பஜாருக்கு போனா வாங்கன்னு எப்பவுமே கூப்பிட்டு இன்னும் வரல. ஏக்கா ராணி அக்காலாம் ஒரு பொம்பளைக்கு அவாவலாக்கா? அதெல்லாம் ஒரு பொம்பளையா முதல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு பொம்பளை ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். ஒரு வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சமையல் வேலையா இருக்கட்டும். காலையில 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தண்ணிக்குள்ள இந்த நீர் யானை கணக்கா இருக்குமா அந்த பொம்பளை. சி என்னதான் இந்த புருஷன் கடந்து இதில கெட்டி அழுதாவளோ எனக்கே தெரியல. ஆமா கட்டி பாப்பா உட்காரு, இங்க உட்காருங்க. தெரியுமா, நானும் ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன், பச்சை பிள்ளைய. இன்ன பாரு, ஒரு பெரிய பிள்ளை இருக்கு. இவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு. அந்த ஒரு பிள்ளைக்கு இவ 4 மணி நேரம் இருந்து வேலை பார்க்குதாவன்னா. நேரத்தை வீட்டுக்கு நான் போனேன். அப்ப நான் சொன்னேன், நம்ம 11 மணிக்கு காலையில நம்ம போவோம்னு சொல்லியிருக்கேன். ஆட்டுன்னு மண்டைய கிழக்கையும் மேக்கையும் ஆட்டுனாவ இருந்தோம். ஆட்டிட்டு அப்பமே என்ன ஒரு வாழை துணி துவச்சிட்டு தான் இருக்காவ. அவிய துவைச்சி அந்த நகம் இருக்கு தெரியுமாக்கா, நகமே அவியனுக்கு இல்ல. அப்படி கிடந்து யாரு துவைப்பா முதல்ல அதை சொல்லுங்க. அவைய புருஷன் கண்டுதான் இவையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா நான் உண்மையில நான் சொல்லுதுங்களா, இப்படி ஒரு பொம்பளை நான் உலகத்துல பாக்கலாக்கா. உண்மையில நான் சொல்லுதேன். ஆனா இவையில ஒருவேளை கடவுள் ஒரு 4-5 பிள்ளைல கொடுத்திருந்தாருன்னா செத்து போயிருந்திருப்பாவ. தண்ணிக்குள்ள அந்த சட்டி கிட்டி எல்லாம் துவைச்சே செத்து போயிருப்பாவ. 1 மணி நேரம்னா ஒரு சட்டையை துவைப்பாவல்ல இவிய. நேத்து நானும் ஸ்னோலின்னு போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கு. ஒரு சாயாவை போட்டு தருவாவன்னு நானும் 2 மணி நேரம் இருந்திருக்கேம்மா. அந்த பொம்பளை மோரிய விட்டு நபலையே இருந்து தொகன்னு நான் பார்த்து நமக்கு ஒரு சாயா கிடைக்காது போலன்னு நான் 11:30 ஒரு இடத்துல சாயாவை குடிச்சிட்டு நான் போயிருக்கேன். எவ்வளவு சோதனை. இனிமேல் அங்க போவாதுங்கக்கா, பிரியா வீட்டுக்கு போவோம். அவளாவது ஒரு சாயாவை போட்டு நல்ல பட்டரை வாங்கி தருவா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுக்கா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சாயா போட்டு தரலன்னா ஒரு டப்பாவில் ஏதோ இனிப்பு இருக்கும், அதையாவது வாங்கி தந்துருவா. தின்னுங்கனாவது சொல்லுவா. ஆனா ஆக பாடுவாசி. பேர்தான் ராணி. பண்ணுத வேலையெல்லாம் போன சொல்லுங்க. அந்த ராணியக்காவை எனக்கு துப்பரவா பிடிக்காது. ஆமா, எனக்கு மட்டும் என்ன பிடிக்கவா செஞ்சுட்டு விடுங்க, என்ன செய்யாது. வாங்க வாங்க உட்காருங்க ராணி அக்கா. ஆமா, உங்களை காலையில கூப்பிட்டு இருந்தலாம் 11 மணிக்கு. எல்லாம் முடிச்சுருந்தாக்கா, தயிர் வாங்கிட்டு வர சொன்னேன். இவன் ஒவ்வொரு கடையை விட எல்லா கடையும் பூட்டி இருக்கணும். அங்க போய் ஒரு ஊருக்குள்ள போய் வாங்கிட்டு வந்தான். என்ன ஜான்சி அக்கா இப்படி சொல்லுதிய? ராணி அக்கா நம்மள மாதிரியா? அவிய எப்படி சுத்தமா வேலை பார்ப்பாவ தெரியுமா? அழகா இருக்கும். பிறகு வீட்டுக்குள்ள போனா ஒரு தூசிய உங்களால பார்க்க முடியாது. என் வீட்டுக்கு டிவிக்கு மேலையாவது இவ்வளவு ஒட்டறையாவது இருக்கும். அவிய வீட்டுல அது கூட இருக்காது தெரியுமா? அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதான் புத்தி உள்ள ஸ்திரீ. இருட்டோட எழும்பி தண்ணிக்குள்ள இருந்தா தானே அவையால வேலையை செய்ய முடியும். உன்னையால செய்ய முடியுமா? பைபிள்ல வசனம் சொல்லுது, சோம்பலின் அப்பத்தை அவைய புசிக்கவே மாட்டாவ. அப்படி ஒரு சுறுசுறுப்பு அவைய சுறுசுறுப்பா கண்டு நானே தகச்சு போறோம்னா பாருங்க. உன் வீட்டுல வேலை நீ எங்க செய்தா கடகடன் செய்வா. அவைய ரொம்ப அழகா நீட்டா ரொம்ப கிளீன் அண்ட் நீட் அப்படின்னாலே ராணி அக்கா தான். அவிய வீடுதான் வெள்ள வெள்ள நம்ம வீடா செய்வீங்க. நான் ஸ்லோவா செய்வேன். எந்த வேலை ஸ்பீடா செஞ்சுக்க மாட்டேன். பார்த்தேன் உடம்பு அப்படிலாக்கா கொஞ்சம் சதம் வைக்கணும். சரி, அது நான் சொன்னேன். போமா கிளம்புமாக்கா. சரிக்கா, வாங்க பஜாருக்கு போயிட்டு வந்தோம், காய்கறி வாங்கிட்டு. ஏக்கா ஒரு சமோசாயை சாப்பிட்டு வந்தோம். எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தி பேசுவாங்க. ஆனா 2 நாளையில கிளம்பிட்டேன்ல, 2 நாள் லேட் ஆகும்னா அதுக்கு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியோ? போனவை பாருங்க, 2 நாள் தான் லேட் ஆயிருக்கு சீட்டு பைசா கொடுக்க. அதுக்குள்ள போன் அடிச்சு அந்த பிரியா அவ ஒரு காசுக்கு ஆமாட்டாக்கா. வாய் மட்டும் பேசுதா இங்க இருந்து இதுவரை. உண்மையிலேயே நான் சொல்லுவேன், நம்ம ஊர்லலாம் ஒருத்தி கூட இப்படி பேசுனது நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? ஆனா இவ ஆக மோசம். உண்மையிலேயே நான் சொல்றேன், ரொம்ப மோசம். நேத்து அங்க கல்லியில பேசிட்டு இருந்தேங்கா. உங்க வீட்டுக்கு அந்த சைட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். அவ மேபிளாக்கா திண்ணையில உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருந்து மேபிளாக்காவை தட்டுதா. ஆனா பாருங்க, சாரதாவும் ஜான்சியும் நிக்காவ அப்படின்னு. இவளுக்கு இந்த கள்ள புத்தி எண்ணத்துக்கு நான் சொல்லுதே, உண்ட வீட்டுக்கு 2 அகைவா எதுக்கு பண்ணணும்? உடனே அங்க இருந்து மேபிளாக்கா பாக்காவ. அப்ப நான் என்ன சொல்றேன், இவ பிரியா நம்ம கிட்ட நல்லதானக்கா பேசிட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு அவியலை தட்டி இவ நம்மள பாக்க சொல்லணும்? நான் நினைச்சேன் ஒரு கொல்லிக்கட்டை இருந்துச்சுன்னா கண்ணுக்குள்ள வச்சு விட்டுறணும். அதுதான் உண்மையிலே சொல்லுதேன். ஏன் தான் இப்படி இருக்கு அவ்வளவு தெரியல. ஆவாது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு இவிய கடந்து நம்மள எப்படி அர்த்தம் பார்க்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா உண்மையில சொல்லுதேன், ஒரு காசுக்கு ஆக மாட்டா. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையிலே. ஆனா என்ன ஒரு இப்படி ஒரு சீட்டு நடத்துவெல்லாம் இவளுக்கு தேவை கிடையாது. ஒரு மனுஷால மதிக்க கத்துக்கிடணும்.
ஒரு பைசாயை கொடுக்கல அப்படின்னா அவிய சூழ்நிலைமே இவ அறிஞ்சு நடந்துக்கிடணும். சரி இந்த மாசம் கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மாசம் கொடுங்க அப்படின்னு அவ சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பேச்சு இவளுக்கு எதுக்கு? ஆனா 9 சீட்டு பிடிக்காக்கா. 9 சீட்டு, ஒரு சீட்டுக்கு 20 ஆளு பாத்துக்கிடுங்க. அப்ப எத்தனை ஆளுக்கு இவளுக்கு ஆள் பழக்கத்தை கைக்குள்ள வச்சிருக்கான்னு பாத்துக்கிடுங்க. இவ்வளவுக்கும் ஹிந்தி தெரியாது. ஆமா, அவ சொல்லுத உருளைக்கிழங்குக்காரன் வந்திருக்கான், பட்டாட்டா வாலா அப்படின்னு வந்திருக்கான். பட்டாட்டா வாங்குதா இவ லட்சணத்துல. 1 கிலோ கித்தனா பையா அப்படிங்கா. உடனே அவன் சொல்லுதான் 25 ரூபா, 25 ரூபான்னு. உடனே என்ன 25 20 போடே 2 கிலோ அப்படிங்கா. அவன் மண்டையை செஞ்சுக்கிட்டு நிக்கான். வாய் சாமர்த்தியங்க எல்லாம். அதுதான் சொல்லுதேன், ஹிந்தி 4 வார்த்தை ஹிந்தி பேச பல்லாரி மட்டும் வாங்க வரலையா? நான் வாரேன் பிரியா. வெங்காயம் வாங்க இப்பதான் வரணும்னு இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 3 கிலோ 50 ரூபா சஸ்தாவா கொடுக்காங்கல்ல, வாங்க வேண்டியதானே. நம்ம என்ன 20 ரூபா 30 ரூபா ஒரு கிலோன்னு ஏமாத்தி கொடுத்தாங்க. ஆனா நீ என்ன அடிச்சு பேசுறா பத்தியா? வாங்கலாம் போவோம். அதான் நான் பிரியா வந்தாச்சுன்னா அதுதான் நானும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தாவ. இப்ப நீ சீட்டு பைசா கொடுக்கலன்னு டக்குன்னு கொஞ்சம் சுள்ளுன்னு 2 வார்த்தை பேசிட்ட பத்தி அது அவிகளுக்கு கொஞ்சம் சீட்டு பிடிக்கிறதுல நம்ம பேசாம இருக்க முடியாதுலக்கா. பிறகு அவளுக்கு கொடுக்கக்கூடிய அவளுக்கு கொடுக்கணும்ல. அதுதான் நானும் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவளை போல சீட்டு நடத்துறதுக்கு யாரால முடியும்? உங்களுக்கு சீட்டு விழுந்துருக்குன்னா உங்களுக்கு ரூபா உடனே அடைக்கணும்லாக்கா. மத்தாலும் இந்த மாதிரி கேட்கும்ல, அதனால கேட்கும். அதான் நான் சொன்னேன், அவ்வா நடத்த முடியும், அவ்வால மாதிரி நம்மளால சீட்டு நடத்த முடியாதுக்கா. அதனால நீங்க எதுவுமே. நான் ஒருத்திக்கிட்ட சீட்டு போட்டேன், 20 மாசம் சீட்டு நடத்திருக்கா. 20 மாசம் தெரியுமா? தங்கம் சீட்டு நடத்திருக்காக்கா. ஆனா கடைசியில சொல்லிட்டா 20வது சீட்டு எனக்குன்னா. 20வது சீட்டை போன் அடிச்சு கேட்கும் போது சொல்லிட்டா அங்கங்க பைசா கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால இப்ப என்னால கொடுக்க முடியாது, நீ 800 ரூபாயை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். கடைசியில பார்த்தா 5 கோடி ரூபாய் கடனை விழுந்திருக்கா. பிரியா அப்படி கிடையாது. எத்தனை வருஷமா சீட்டு போடுதோம். ஒரு நாளாவது 20ஆம் தேதினா காலையில பைசாயை போன் அடிச்சு போட்டு விட்டுருதால. பாராட்ட வேண்டாம் நம்ம இவ்வளவு பிறகு. பக்கத்து வீட்டுல ஒரு சீட்டு பிடிச்சாக்கா. 3 மாசம் சீட்டு பிடிச்சி கொடுத்துருப்பா. ஆனா 4ஆம் மாசமே சீட்டை எடுத்து கொண்டு ஊரை விட்டே ஓடிட்டா. பிறகு அதான் எப்படியும் அதையும் பாக்கணும்ல. ஆமா, சீட்டுக்காரவே சீட்டு பைசா கொடுக்கலனாலும் பிரியாவுக்கு ஒரு 4 சொந்த வீடு இருக்கு, 1 கிலோ நகை வச்சிருக்கா. எப்படினாலும் நமக்கு தந்திருப்பா. அதனால அவ எதையும் பேசுறத மனசுக்குள்ள வச்சுக்கிடாதீங்க. சரி, அப்ப வாங்க வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வருவோம். விலை குறைச்சி வாங்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சலா இருக்கு. உங்க மகளையும் கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் நடங்க, அப்பதான் உடம்பு ஃப்ரீயா. அவங்க அம்மா பண்ண வாங்கிட்டு வரட்டும், நம்ம சாப்பிட்டுருவோம்னா எல்லாம் உட்காந்து. ஏப்ல அந்த பையன் சின்ன பையன் தானே, அவன் அதை வச்சு விளையாடுறதுக்கு ஆசைப்படுதாங்கள. அப்ப அந்த பையன் புடுங்குறாதுக்கு நீ எதுக்குமே இப்படி பண்றா? உங்க அம்மாவே மாதிரி உனக்கு கொஞ்சம் கொழுப்பு இருக்குத, உங்க அப்பாவே மாதிரி உனக்கு கொஞ்சம் கொழுப்பு இருக்கு, 2 பேரே மாதிரி. இந்த பிள்ளை கூட அப்படி இல்லை. உட்காருமா, விளையாடுமா. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? உங்க அம்மா வந்து சீன் போடணும்னு அழுதியோ? ஏக்கா வாங்கக்கா. வாங்கக்கா. என்ன அழுதிலோ? எதுக்கு அழுதுட்டு இருக்க சொல்லிட்டு அடிச்சாப்ளா? என்ன யார் அடிச்சா? பிள்ளை யார் அடிப்பா? இவா அந்த பிள்ளை என்ன மாதிரி இது பண்ணிட்டு இருக்காக்கா. அவ வெறும் கிழுக்க புடிக்கிட்டு அந்த பிள்ளை என்ன மாதிரி இந்த பிள்ளை ஆட விட மாட்டேங்குது. அந்த பிள்ளை சத்தம் போட்டோம். இவருக்கு கண்ணு கலங்குதான பாசத்துல. ஆனா அந்த பிள்ளை நல்லா கூடுன பிள்ளை, நல்லா பாசமா இருக்க பத்தீங்களா? பாசமா இருப்பாங்க. ஆமா, போ போ. என்ன பேரு? பாப்பா தானே உன்னைய கூப்பிட்டா? பாப்பா தானே உன்னைய அடிச்சா? சொல்லு, அம்மா சொல்லு. ஒண்ணு இல்லாம டென்ஷன் ஆகாது. என்ன பயப்படக்கூடாது, நம்ம மாமி தானே அவிய. தெரியாதால டெய்லி தான் உங்க வீட்டுக்கு வரேனே. பிரியா அக்கா வருவாவ, நான் வருவேன், ராணி அக்கா வருவாவ. பயப்படக்கூடாது, சும்மா போய் சொல்லக்கூடாது. போ, சுபாக்கா கூட போய் விளையாடுப்போம். போ, நீனு போமா, அக்கா கூட விளையாடுமா. நம்ம அக்கா எல்லாம் போ. அடிக்க கூடாது அக்கா வேண, அடிக்காம விளையாடு. எக்க பிறகு அவ சீட்டு பைசா தந்தாலும் எப்படி கடைசி வரைக்கும் போட்டுட்டாக்கா. காலையிலே போட்டுட்டா. நானும் பைசாயை கொண்டுட்டு இவாதான் ஓடிடுவாலும் நினைச்சேன். போட்டுட்டா பைசாய. நான் நினைச்சேன் அடுத்த வருஷத்துல இருந்து இவா கிட்ட சீட்டை போட வேண்டாம் நான் நினைச்சேன்க்கா. நானும் நினைச்சேன் இவா கிட்டாலும் சீட் போட. ஏச்சுக்காலும் சரி கிடையாது. நானும் எத்தனை நாளையில வரும்போதெல்லாம் நான் ரொம்ப நல்லவ கணக்கா இவட்ட கிடந்து நான் பேச. நான் இவா கிட்ட சீட்டை கட் பண்ணிட்டு நான் கில்ல கடை போட்டுக்கிட்டேன். அதுவும் வாஸ்தவமான பேச்சுதான். இவா கிட்ட போன் அடிச்சு நம்ம அந்த புள்ளியில சண்டை போடுறது போடாக்கா. இங்க வாங்க, அக்காவை அடிக்க கூடாதுமா. ஏசப்பா, என்ன ஒரு வயிறு பசி.
என்னதான் தட்டுல போட்டு டீசெண்டா சாப்பிடுறதை விட இப்படி சட்டில தண்ணி போட்டு ஊறுகாய் போட்டு சாப்பிடுறது. இங்க வா இங்க வா, நிம்மதியா சோறு கூட திங்க விடுறது கிடையாது. உங்களாம் ஒன்னோட நிப்பாட்டி இருந்திருக்கணும். இப்படி 2 நான் பெத்து போட்டு நிம்மதியா சோறு திங்க முடியுதான். இந்தா தின்னு, தின்னுங்க. பிள்ளைகள் வளர்ந்துருக்க லட்சணம். ஒரு தாக்காரிய நிம்மதியா சோறு திங்க விடுறது கிடையாது. எங்க அம்மா இப்படி சட்டில சோத்து தின்னாவ, சட்டில கஞ்சி குடிச்சாவ அப்படின்னு வெளியே போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடாதீங்க, சரியா? அம்மா எதுல சாப்பிட்டாங்க? செராமிக் பிளேட்ல. என்னது? ஆமா, சாப்பிடு. வெள்ளரிக்காய் சாப்பிடுமா தங்கம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? எல்ரினா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? எங்க அம்மா கஞ்சி எதுல தந்தாவ? செராமிக் கிளாஸ்ல. வெளியே யாருக்கிட்டையாவது போய் சட்டியோட நாங்க குடிச்சோன்னு நீ சொல்லி எனக்கு செய்தி வந்துச்சு, நான் உன்னை நொறுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்க, சரியா? இந்தா என்ன கஞ்சாக்கா இன்னைக்கு சோறு பொங்கலையா? ஆமா, கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் பத்திக்கிடுங்க. அது வேற ஒரு தட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு தட்டு எக்ஸ்ட்ரா கழுவணும் பத்திலாம். ஆனா சட்டி திருவோடு மாதிரிலாம் இருக்கு. இது பெரிய சட்டி. திருவோடெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னா உடனே திருவோடுன்னு இருக்கீங்க. ஆனாலும் சரி, உங்களுக்கு வா எல்றன்னு வாமா, கஞ்சி குடிக்க நீனும். கஞ்சி இவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா சட்டியோட தூக்கி குடிக்கிறதுல ஒரு சுகம் தான். பத்திலாக்கா என்னத்தான் நம்ம தட்டுல பன்னீர் பிரியாணியை நம்ம சாப்பிட்டாலும் அந்த பத்தியில இவ்வளவு ரூபா ஆகுமா? குடிமத்தாங்க அடிச்சு நொறுக்குமா? நீங்க உடனே வெளியே போய் இந்த தம்பரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காது. என்ன சாரதாக்கா திருவோடுல கடந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாவன்னுகிட்டு அவ பிரியா தான் பிள்ளைகளை கூப்பிட்டு தோண்டி தொலைக்கிடுவாள். அதுதான் நான் சொல்லுவேன் ஜுவேட்டு கிட்ட. ஜுவேட்டு வெளியே போய் நீ அம்மா உனக்கு அம்மா என்ன தட்டுல சோறு கொடுத்தேன்னு சொல்லு. செராமிக் கிளாஸ் சொன்னா இல்லையா? செராமிக் பிளேட். அப்ப திருவோடு உனக்கு வந்துட்டு போல. திருவோட எப்படி சொல்லிட்டு பதிலா குடிமா குடியா கேப்பா, ஒண்ணும் சொல்லக்கூடாது, சரியா? இன்னைக்கு நம்ம சாயங்காலம் ஹோட்டல் போவோம்க்கா. சரி, ஹோட்டல் போவோம்னா எங்க வீட்டாளுக்கு சம்பளம் வந்துச்சு. சரி சரி, எங்க வீட்டுக்காருக்கும் சம்பளம் வந்துச்சு. நம்ம இந்த டேஸ்ட் ஹோட்டல்ல ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா போடலாம். ஆமா, அதுல போய் நம்ம சாப்பிட்டுட்டு ராஜ் ஹோட்டல்லையும் நல்லா இருக்கும்க்கா. ஏக்கா நம்ம ஒரு கொஞ்சம் கஞ்சி குடிங்கக்கா. கஞ்சி வேண்டாக்கா, நான் இப்பதான் பால் பணியாரம் சாப்பிட்டு வந்தேன். ஆமா, மத்தியானம் 1 மணிக்கு மறு 1 மணிக்கு பால் பணியாரம் தண்ணிய போல. இன்னைக்கு நாஸ்டாவே எங்க வீட்டுல அதுதான் பாருங்க. அதான் எங்க வீட்டுல அது பால் பணியாரம் பண்ணியாச்சுன்னா என் வீட்டுக்காரெல்லாம் அடிப்படி போட்டே சாப்பிட்டு போயிருவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்ப அவியம்மா என்ன லட்சணத்துல சோறு பொங்கிருப்பாவன்னு பாத்துக்கிடுங்க. பாத்துக்கிடுங்க, விடுங்க. நம்ம மாமியார சொல்லி நம்ம என்னத்தை கண்டோம். அதுதான் இவ சட்டியே ஒழுங்கிருவா போல. கழுவுங்க, போங்க, சட்டியை கழுவுங்க. பிரியா வந்துருவா. கழுவு வேணாம், தொடச்சு கமத்தி வச்சிடலாம். முடிஞ்சிட்டுமா? பாப்பா போமா, முடிஞ்சிட்டு வாங்க. சாயங்காலம் வார என்னக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களெல்லாம் கெட்டுறதுக்கு நாம 4 மூலம் கைத்துல தூக்குல தொங்கி இருந்திருக்கலாம். மனுஷனை பாரு, மனுஷனை ஒரு சின்ன வேலை கொடுத்தேன், அந்த வேலையுமே உங்களுக்கு செய்ய தெரியலன்னா எதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கிற லட்சணத்துக்கு உங்களுக்கு பொண்டாட்டி 4 பிள்ளைகள் தேவை. இதுல வீட்டுக்காரருக்கு லீவு நீ இன்னைக்கு இக்கா என்னத்தக்கா நான் சொல்ல? இவரெல்லாம் ஒரு நபருங்க சாவே கிடையாது. போன் அடிச்சிட்டாரு. ஹலோ, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காங்க? நான் சொல்ல உங்களுக்கு எதுக்கு புரிய மாட்டுக்கு? எதுக்கு புரிய மாட்டுக்கு? உண்மையில நான் சொல்றது, அந்த வீடை வாங்காதீங்கன்னு நான் சொன்னேங்க. அழகா ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு எடுத்துட்டு போயிடலாம். கேட்டீங்களா? அதே அந்த வீடே பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணு ஒரு மனுஷனுக்கு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். மனுஷனை பாரு, மனுஷனை இப்படி கிடந்து நீங்க பாடுபடுத்துவீங்களா? என்னைய போன அடிக்காதீங்க, மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது. போனா வைங்க நீங்க. என்னக்கா ஆயிட்டு ஒரே சண்டை நினைக்கேன். ஆமாக்கா, ஊரை சுத்தி எல்லாமே லோன் எடுத்து வச்சுட்டு லோனு கூட சாங்ஷன் ஆக மாட்டேங்குது.
ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடை பாருங்கன்னா 55 லட்சம் ரூபாய்க்கு வீடு பார்த்துருக்காருக்கா. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல வீட்டை பார்க்கணும், நம்ம ஹோம் லோன் போடணும். என்னக்கா நான் சொல்றது? அதை விட்டுட்டு நடக்கிறதுக்கு பழக மாட்டேக்காவ, பறக்க பழகுதா வைவியே. இப்படி எதுக்கு பழகணும் மெண்டல் மாதிரி? நான் நினைச்சேன் வளர்த்தி தான் இல்லைன்னு, ஆனா அறிவும் வளரலக்கா. என்னக்கா நான் சொல்ல, உண்மையிலே சொல்லுதேன், வேதனையா இருக்கு எனக்கு. டென்ஷன் வந்து தலைக்கு மேல ஏறுது. இந்த ராணியகம் பிரியாவும் வாரேன்னாவ சவுண்டு கேட்டுறாம, சவுண்டு கேட்டுட்டு வைங்கலாம். ஆனா வாராவ சவுண்டு கேட்டுட்டு வைங்கலாம். உடனே என்ன ஆயிட்டு அப்படின்ட்டு அப்படியே பிரியா எல்லாம் ஆனா வந்துட்டாக்கா. வீட்டுல என்னக்கா சத்தமா கேட்டுச்சு? சாய் ஒரு சவுண்டுமே இல்லைவா. நாங்க ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்து அதனாலதான் சத்தமா. என்னக்கா நெட்வொர்க் ப்ராப்ளம்? வாசல் வச்சு பேசிருக்கலாம்ல. சத்தம் கேட்டா எனக்கு வந்து வாசல்ல நின்னுகிட்டு இப்படி கத்தி பேசுறதெல்லாம் பிடிக்காது இவா. நான் என் வீட்டு சத்தம் வெளியே கேட்க மூச்சு உங்களுக்கு இறக்கி உடனே இது எல்லாரும் கற்பனை கோட்டையை கட்டிடுவாங்க. நான் வந்து ரோட்டிலே ஒரு பானிபூரி கடைக்கு போனாலே பானிபூரி தாங்க அப்படின்னு கூட சத்தமா கேட்க மாட்டேன். எனக்கு வந்து மான மரியாதை ரொம்ப முக்கியம். அதனால சத்தமா பேச. அப்படி நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்கார் போன் அடிக்காத. சொல்லுங்க ஐயா. சரி வீட்டுக்கு வாங்க, நம்ம பேசிக்கிடுவோம். வீட்டுக்கு வாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கடந்து இதே இருக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிய. வீட்டுக்கு வாங்க, நம்ம இருந்து சாவகாசமா சாப்பிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். பார்த்து வாங்க, ஒரே டிராபிக்கா இருக்குல்ல, பார்த்து வாங்க என்ன. சரிக்கா, கடவுளை போயிட்டு வரேன். நான் என்ன சொல்லுதே பிரியா, வர சொல்ல இந்த பிரியாணி இலைய மட்டும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துரு. சரி. நான் சொல்லல, சவுண்ட் கேட்டோன்னு 2 பேரும் அத்தம் பார்க்க எப்படி வந்திருக்காங்க. செத்துட்டாருல இன்னைக்கு இவரு. ஹலோ, பிரியாவும் ராணி வீட்டுக்கு வந்திருந்ததுனாலதான் உங்ககிட்ட இந்த பேச்சு. வீட்டுக்கு வாரும் நீங்க, உங்களை நான் சங்க அறுத்து விடுவேன். மனுஷனை வர மனுஷர்கள் லட்சணமும் நீங்களும். பிரியாணி வச்சு சோத்துல விசம் வச்சு உங்களை கொண்டுருவேன். வந்துருங்க வீட்டுக்கு. ஆனா நீங்க நல்லா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கியக்கா. எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. நமக்கு டென்ஷன் ஆகுது. சம்பாதிக்குது 40,000 ரூபாய். அதுக்கு அந்த சம்பளத்துக்கு ஏத்தாறு போல ஒரு லோனை போடணும், ஒரு டவுன் பேமெண்ட்டை கட்டணும், வீட்டை வாங்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு பறக்கணும்? ஏக்கா அதை விடுங்கக்கா. 6 மாசத்துக்கு முன்னால வீடு பக்கத்துக்கு இவ்வளவு அலைஞ்சாரு 1 கோடி. உங்ககிட்ட சொன்னா இல்லையா? ஆமா, அவர் இழுத்து விட்டு உங்களோட தெரு கோடியில அது அப்ப நான் நினைச்சேன் டவுன் பேமெண்டே ஒரு 40-50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். மீதி இருக்கு 75 லட்சம் ரூபாய் நம்ம வந்து லோன் போடணும்னா அப்ப பைசா கேட்டுச்சு. அவி சொல்லுதாவ நகையில வித்துருவோம், விட்டு வித்துருவோம், நகை வித்துருவோம் அப்படிங்காரு. கடைசியில 2 கிட்னி இருக்கும் தெரியுமா உள்ள, அதையும் சாரு படுமா லேசா கிட்னி தமன் வெட்டி எடுத்துட்டு போயிருவாருக்கா. கரெக்ட். அவருக்கு மூளையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வந்தாருன்னா இன்னைக்கு நல்லா கொடுக்கக்கா. சரியா? யாவும் இருக்கா இல்லையா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கதை? ஆனா இப்படி கிடந்து ஏன் மறக்கீல எனக்கு தெரியல. எனக்கு மறந்துச்சுக்கா. என்ன பாருங்கக்கா, ராணி பரிசை வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கக்கா. என் புருஷன் பெரிய டாடா பிர்லான்னு நம்மகிட்ட கதை விடுவாங்க பாருங்கக்கா. 4 நோட்டு வச்சிருக்கா. கதை வந்து தேனா விடுவா. என் வீட்டுக்காரரு தான் இருக்கிறதுலே தாராணியில பெரிய கலெக்டரு. என் புருஷன் கோடி கோடியா வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. தெருக்கோடியில கலெக்டர் பரிசு. ஆனா நம்ப முடியுமாக்கா இனிய பேசுறதெல்லாம் விடுங்க, நான் போறேன். டாடா பிர்லா சரி, தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லவே இல்லை. அவதான் 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் வந்துகிட்டே இருப்பாள. படிப்பு முடிஞ்சிட்டா அபி? அவ படிச்சு முடிச்சுட்டா. பாக்குறதுக்கு தான் எப்படி இருப்பா, 40 கிலோ மாதிரி. படிச்செல்லாம் முடிச்சுட்டா, வேலை தேடிட்டு இருக்கா. அங்கதான் இருக்க போறாளா? 10 நாள் இருக்கட்டு. அங்க இருந்து எங்க அம்மாயை உசுரெடுப்பா இருந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தை வளர்க்கறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது, காய போடுறது கிடையாது. இங்க வந்தா 10 குத்தியாவது நான் வேலை செய்ய வச்சுட மாட்டேன் இவள. நல்லதுதானே. அதான் காலையில எழுப்பி எல்லா வேலையும் செஞ்சால, ஆத்துக்கு போய் துணியெல்லாம் துவைச்சு வந்தால. வேற லெவல்ல. பிறகு யாரு என் தங்கச்சியா அக்கா. சர்ச்சுக்கு போனா ஒருத்தி நமக்கு பிரைஸ் தலோட சொல்ல மாட்டேக்காளுவ. ரொம்ப துமுத்தாளை இதாளுவ. ஜான்சியக்கா ஒரு கைய கூட கொடுக்க மாட்டேக்காளுவ. நம்ம என்ன அவ்வளவு பாவியா ஆயிப்போனோம்? முதல்ல எல்லாரும் கை கொடுப்பாவல்லக்கா. என்னமோ தெரியல, ரொம்ப இந்த மெதப்புல அலைகிறதுக்கு. ஆனா உண்மையில சொல்ல ஒரு பிரசன்ஸாவே இல்ல சர்ச்சில். ஒரு அபிஷேகமே எனக்கும் இல்ல. அது பண்ணது பிரசங்கத்தை கேட்ட உடனே டக்குன்னு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு சோர்வுக்குள்ள ஆகுறேன். என்னன்னே தெரியல, விசுவாசி சரியில்லையா என்னன்னு தெரியல. இக்கா முதல்ல எல்லாருமே நல்லதான் இருந்தாவ, கையெல்லாம் வந்து கொடுப்பாவ.
இப்போ உங்களை பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை நினைக்கேன், அதனால கையை கொடுக்க மாட்டேங்காவ. ஜான்சிகா, பேசினாலும் நமக்கு தூக்கணும். ஜான்சிகா, உங்க வீட்டுக்கு போனேன், நீங்க இல்ல, இங்கதான் இருக்கீங்களா? நான் இங்கதான் இருக்கேன் பேசிட்டு. வாங்க ராணி அக்கா, நீங்களும் வாங்க. அது யாரு? தங்கச்சி வந்திருக்காங்களா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பிரியா நல்லா இருக்கியா? உங்களதான் நின்னாலும் பாக்கனே. சரி சொல்லுங்கக்கா, சர்ச்சில் யாருதான் கை கொடுக்க மாட்டேக்கா? சர்ச்சில் இவா கைய குடுக்கல போன வாரம். ஆனா என்ன, அவ ஒரு வேலையா இருந்தா, 2 கையில 2 டைட்டி வச்சிருந்தா, கையில ஒரு பிள்ளை வச்சிருந்தா, பிறகு எப்படி அவ கைய கொடுப்பா? அதெல்லாம் நான் ஒண்ணுமே பெருசாவே எடுத்துக்கல. நல்லதான் இருக்கு. புதுசா வந்த ஆளுகளுக்கு தாங்க நம்ம கை கொடுக்கணும், நம்ம தான் என்னைக்கு பாப்போம்ல. ஆனாலும் சர்ச்சை முடிஞ்ச உடனே கையை கொடுக்கறது வந்து ஒரு ஆனா புதுசா வர ஆளுகளுக்கு வந்து கை கொடுத்து நம்ம வந்து வெல்கம் பண்ணது வேற விஷயம். நம்ம பார்த்தா இருந்தாலும் நம்ம இப்படி நீங்க கோவப்பட மாட்டே, நான் கை கொடுக்கலன்னா. நான் கோவமே படவே இல்லையே. நான் தான் நீ 2 கையில வச்சுக்கிட்டு இருந்த, பிள்ளைய தூக்கி கையில வச்சிருந்த, பிறகு நீ கை கொடுத்துருக்க மாட்டேயா இருக்கும். பிறகு ராணி அக்கா புருஷன் வெளியே நின்றுக்கிட்டு ராணி ராணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாவ. அவங்க அரக்க பறக்க பேக்க தூக்கிட்டு பாடல தூக்கி ஓடுனாவ. அதையும் பார்க்கதான் செஞ்சேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜான்சிகா, நான் எதுவுமே நினைக்கிறேன். ஆமா, மேபிளாக்கா வேற பால் காய்ச்சிருந்தாவுல. ஆமா, அதனால அவிய புருஷன் வெளியே நின்று கூப்பிட்டு இருந்தாவ. அதனால அவியும் ஓடினாங்க. ஆமா, இருந்து பிறகு அவிய கொஞ்சம் தூரமா வேற இருக்காவெல்லாம். பிறகு பரவாயில்ல. நீங்க லாஸ்ட் தான் வந்தீங்க கதவு கொடுத்த பிறகு. எங்க யாரெல்லாம் நான் வந்து சர்ச்சை தூத்து பாயெல்லாம் அடிச்சு வச்சுட்டு தான் நான் வருவேன். என்னால ஒரு 2 கதையை பாஸ்டர் அம்மா கிட்ட நான் விட்டுட்டு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு 2 வேலையை செஞ்சுட்டு தான் நான் வருவேன். சும்மாலாம் அப்படி வர மாட்டேன். நான் 2 நாள் நின்று அப்படிலாம் எந்த மாதிரி முதலா ஓடுன மாதிரிலாம் தெரிஞ்சு. சரி, கடைசி அப்போ மடிச்சு வச்சுட்டு தான் வந்து என்ன. ஆமா, பிறகு நான் அப்படியெல்லாம் வர மாட்டேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் சர்ச்சில் இருந்து. பரவாயில்லையேக்கா, உங்களை தாங்க அப்ப நிறைய கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுதேன் பிரியா, அந்த கடையில நீ இந்த மீன் வாங்குவா தெரியுமா, வாடிக்கையா, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு கடையில அது என்னது ஒரு மணத்தக்காளி கீரை இருக்கு, வாங்கிட்டு வா பிரியா. எனக்கு என்னாலும் சொல்லதான் கேஸ் வேலை கூட்டிட்டு மீன் வேலை எகிருது. அங்க எவன் போறான்? ஒருத்தரும் போக மாட்டோம். சரி போ, வெறும் நம்ம மீனையும் நான் உனையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் உனையும் மணத்தக்காளி கீரை தான் வாங்கிட்டு வர. ஏன் முருங்கைக்கீரை தான் போட்டிருக்கேன். அங்க முருங்கைக்கீரை வேண்டாம், என்னாலதான் முருங்கைக்கீரை திங்கணும். மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வா. மணத்தக்காளி கீரையா? ஏக்கா, உங்களுக்கு ஒரு கட்டு வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வாங்க போ. சரி, அப்ப நான் போயிட்டு வாங்கிட்டு கடை தான் பார்த்து வாங்கிட்டு வாங்க. எனக்கும் சேர்ந்து வாங்கிட்டு வாங்க. ஃப்ரீயா இருக்கிறதுனாலதான் என்னமோ என் வண்டியெல்லாம் ஓடுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அவகிட்ட என்னதுக்கு நீங்க சொல்லணும், கையை கொடுக்கல காலை கொடுக்கலன்னுக்கிட்டு. பிறகு எனக்கு இவ்வளவுதான் கையை உங்களுக்கு தரலையா? பிறகு அதான் புதுசா வந்தவள்தான் இப்ப வந்து மிதப்புல அலைஞ்ச மாதிரி இருக்கு. பிறகு புதுசா வந்தவகிட்ட நம்ம விசாரிப்பானா, இல்லைன்னா விசாரிக்க மாட்டாளாம். சர்ச்சுக்கு வர மனசே இல்லையா? அதான் எனக்கு செபம் பண்ணவே மனசு இல்ல. என்னத்தை போட்டு சொல்ல, ராணிக்கெல்லாம் இருக்க உடம்புல நுள்ளி பிடிக்க செத இல்ல, ஆனா துமுறு ஏகப்பட்ட துமுறு ராணிக்கலாம். ஆனா இருக்கிறதுதான் 30 கிலோக்கா, 29 அரை. அவ்வளவும் கொழுப்பு, அவ்வளவு கொழுப்பு. எலும்புக்கு இடுக்கலாம் கொழுப்பு இருக்கு. உண்மையில நான் சொல்லுறேன். ஆனா பேச்சு என்ன பந்தவ பேச தெரியுமா? என் புருஷன் கோடீஸ்வரர், நான் டாட்டா பொருளாக தான் நான் பிறந்தேன். அன்னைக்கெல்லாம் என்ன பேச்சு என்கிட்ட. இப்படி இருந்து பதவி விட்டுட்டு இருக்கோமே, எழுப்பி போய் காப்பி வேணும்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேக்கியா? மலைமாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு காப்பியை போட்டு கொண்டுட்டு வாப்போ. எக்கா, நீங்க என்ன கதை என்ன நார்மல் கதையா விடுறீங்க? நான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு முதல் நாள் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன். என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? என்னத்தவள பேசுனேன் தப்பா? என்னத்த பேசுனேன்? நாட்டு நடப்பு பேசுனேன், வேற என்னத்த பேசுனேன்? சொல்லுங்கக்கா. இது என்ன நடக்குதோ அதுதானே பேசிக்கிட்டு. இல்ல, எனக்கு புரியல. அவங்க வரச்சுல ஒரு மாதிரி, அவங்க போச்சுல ஒரு மாதிரி, என்னக்கா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? மாத்தி மாத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல. அதுக்கப்புறம் அதுக்குன்னு அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேச முடியும்? இருக்கும்போது நல்லா பேசிக்கிட வேண்டியதான். போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவளை கழுவி ஊத்திக்கிட வேண்டியதான். நீங்க பேசினாலும் நீங்க அப்படிதானே உங்களை பத்தி எல்லாம் தப்பா தப்பா நினைச்சு வச்சிருக்கீங்க. இதுல நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது என்ன தப்பு? இதெல்லாம் தப்புன்னு யார் சொன்னா? நீங்க பைபிள் டெய்லி சர்ச்சில் போயிட்டு அந்த குறை இந்த குறை பார்க்க தெரியுதுல்ல, பைபிள் வசனம் என்னைக்காவது படிக்கீங்களா? யாக்கோபு 3:14 என்ன தெரியுமா சொல்லுது? ஒரே ஊச்சுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுருக்குமான்னு கேட்டிருக்கு. நீங்க ஒரே வயல்ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்ல மாதிரி, ஒரு வாட்டி இப்படியும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னக்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. நான் நீங்க சரி சர்ச்சில் இருந்துட்டு பாய் மடிக்கீங்க, அது மடிக்கீங்க, இது மடிக்கீங்க, எல்லாம் பண்றீங்க சரிதான். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன பிரயோஜனம் இருக்கு?
சங்கீதம் 12:2 என்ன தெரியுமா சொல்லுது? அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதை பேசுகிறார்கள்னு பைபிள்லயே போட்டிருக்கு. நீங்களும் அதே தானே பண்றீங்க. உங்களுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வந்த உடனே அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி அவ்வளவு பொய் பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க கை கொடுக்கறதுல? அது இருக்குன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அதான் அவங்க சொல்றாங்க அல்லைக்கு வேணும்னு எல்லாம் பண்ணல, சும்மா கேஷுவலா தான். நம்ம எல்லாம் தெரிஞ்ச முடிஞ்சு தானே, அதான் டெய்லி பாக்கிங்கிற இதுல ஒரு இதுல கை கொடுக்காம விட்டுருப்பாங்க. அது கேட்டு பேசினா முடிஞ்சிட போகுது. அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இப்படி பேசிட்டே இருந்தா என்ன சால்வ் ஆயிர போகுது? நீங்களே சொல்லுங்க. ஏன் மாதிரி சங்கீதம் 34:13 என்ன தெரியுமா சொல்லுது? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகள் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்னு சொல்லுது. நீங்க இதுல ஏதாவது ஒன்னாவது பண்றீங்களாக்கா? இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. நான் கூட சர்ச்சில் உங்களை பார்த்துட்டு சார் நல்லா ப்ரேயர் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அக்கா நல்லா இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஏங்க இப்படி பண்றீங்க? அதுவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே, முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி. ஜான்சி அக்கா நீங்களும் அதுக்கு குழந்தையா இருக்கீங்க. கொஞ்சமாவது மாத்தி மாத்தி சொல்லி புரிய வைக்க வேண்டாமா இது தப்புன்ட்டு? உங்களுக்கே தெரியுது அது தப்புன்னு, அதனாலதானே அவங்க முன்னாடி பேச மாட்டேங்க. அப்ப ஏன் அதை பேசணும்? ஆமா அபி, இத்தனை நாளா நாங்க இது தெரியாம இருந்துட்டோம். வசனத்தை படிச்சோம், அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் எங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லை. இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாத போது ஒரு மாதிரியும் நாங்க பேசுறோம். உண்மைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு இதெல்லாம் தப்பு தான். என்னத்த சொல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நானும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். பார்த்தா பேர் கிறிஸ்தவன், நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவங்க தான். எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு போகதான் செய்யறோம், எல்லா பிரசங்கத்தையும் கேட்கதான் செய்யறோம். ஆனா இப்படி ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் எனக்குள்ள, ஒரு ஜென்ம சுபாவம் எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு இனி நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. அவங்க எல்லாரும் இருக்கும்போது ஒரு நடிப்பும், நான் வெளியே ஒரு நடிப்பும், என் வீட்டுக்கார ஏசும்போது ஒரு நடிப்பும், அவங்க எல்லாரும் வரும்போது நான் எவ்வளவு மரியாதையா அவரை நடத்துறேன். எல்லாம் நடக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலே அபி நீ சொல்ல வசனங்கள் எல்லாமே தான் இனி என் கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே நான் பண்ணது பெரிய தப்பு அபி. என்னைய விட 10 வயசுக்கு சின்னவளா இருந்தாலும் உனக்கு இருக்கிற அளவுக்கு ஞானம் கூட எனக்கு இல்லாம இருக்கு பத்தியா. வாங்கக்கா, நம்ம வேணும்னா போய் அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவோம் நம்ம. ஆமா சாரதா, அவங்க 2 பேரும் கூப்பிடணும், அங்க இருந்தே ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம். ஆமா, இனிமேல் இந்த சுபாவம் என்கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஹலோ பிரியா. சொல்லுங்கக்கா. நீயும் கொஞ்சம் ராணியக்காவும் உடனே வாங்கலாம் சாரதா வீட்டுக்கு. சரி, நான் இப்ப வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வாங்க 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 ராணியக்கா வாங்க. அக்கா வந்து கீரை வாங்கிட்டு சொல்லிடலாம். நல்ல கீரைக்கா, பாரு எடுத்துக்கிடுங்க. ஆளுக்கு பாரு கீரைலாம் நீங்க எனக்காக கீரைலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் நீங்க இல்லாத போது ஒரு மாதிரியும் பிரியா, நான் உன்னைய ரொம்ப பேசிட்டேன். அதனால நீ என்னைய மன்னிச்சுக்க பிரியா. என்னதுக்கா சொல்லுதிய? என்னதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் பிரியா. நீ இருக்கும்போது ஒரு மாதிரியும் நீ இல்லாத போது ஒரு மாதிரியும் உன்னைய தப்பா நாங்க பேசிட்டோம். அதனால நீ மன்னிச்சுக்க பிரியா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லக்கா. மன்னிச்சுக்கிடுங்க ராணி அக்கா. அதெல்லாம் உண்மையிலே சொல்லுதேன், நீங்களும் சரி பிரியாவும் சரி. பிரியா எனக்கு மீன் வாங்கிட்டு வருவா, காய் வாங்கிட்டு வருவா, எதையாவது வீட்டுல ஒண்ணு செஞ்சா உடனே நீ கொண்டு வந்து கொடுப்பா. அதே மாதிரி ஏதாவது வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் என்ன காயிட்டு, என்ன சவுண்ட் ஆயிட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே கேட்பா. நீங்க எல்லாரும் பாசத்தினாலதான் என்கிட்ட எல்லா உரிமையா இருக்கீங்க. ஆனா உங்க முன்னால ஒரு நடிப்போம், உங்க பின்னால ஒரு நடிப்போம். நீங்க இல்லாத போது பிரியாயை பத்திலாம் நான் ரொம்ப பேசியிருக்கேன், உங்களை பத்தி ரொம்ப பேசியிருக்கேன் ராணி அக்கா. மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாம பேசிட்டேன். வசனத்தெல்லாம் வாசிச்சு இது பார்க்கும்போது என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இப்ப எல்லாரும் மறந்துட்டீங்களாக்கா. சரிக்கா, எவ்வளவு நாள் எங்களை பத்தி பேசினது இப்ப தப்புன்னு நினைச்சிட்டீங்களாக்கா, அதுவே போகும்ல. கண்டிப்பாக்கா, மன்னிச்சுக்கிடுங்க ராணி அக்கா. மன்னிச்சுக்க பிரியா. நாங்க மன்னிக்கிறதுக்கு யாருக்கா? நம்ம எல்லாருமே பாவிதாக்கா, அவன் பிரச்சனை இல்லை. நல்லதுக்கா, இப்போவாது நீங்க எல்லாத்தையும் விட்டு இன்னும் மாறணும்னு நினைக்கீங்களே. ஏன்னா ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க, மனுஷர் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கடைசி நாட்கள்ல கணக்கு கொடுக்கணும்க்கா. இப்ப நம்ம இனிமே பேசுற வார்த்தைகளையாவது கவனமா பேசணும்க்கா. கண்டிப்பா கண்டிப்பா. இனிமேல் அடுத்த தடவை நான் எப்படி சொல்ல, ஒற்றுமையா நம்ம இருக்க பழகிக்கிறோம்.